மக்கள் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைந்து ஒரு மாதம் கடந்த பிறகும் அவரது நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்களுக்காகவே தம்மை அர்ப்பணித்து தவவாழ்வு வாழ்ந்து கோடானு கோடி மக்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைந்து ஒரு மாதம் கடந்த பிறகும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் பெருந்திரளானோர் தொடர்ந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மக்கள்ல தனி மலரான அம்மாவை ஒரு நாளும் சந்திக்க முடியாத ஒரு கஷ்டத்தை இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலியாக நாங்கள் பேச முடியல. அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் எவ்வளவு செலவு பண்ணி வந்தாலும் இந்த இடத்துல வந்தது எங்களுக்கு பெரிய நிம்மதி. இதை நாங்கள் பெருசாக நாங்கள் இந்த அம்மாவுடைய சமாதிக்கு வரணும்னு குடும்பத்தாரோட வரணும்னு ஒரு மாதம் கழித்து வரேன். ஆனால் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அவங்கள தரிசனம் பண்ணணும், அவங்க சமாதி நினைக்கும் போது. ஆனால் என்னைக்கு நினச்சி நான் வரணும் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோன்னா அது கொஞ்சம் கூட ஃப்ரீ இல்லை. மக்கள் இது ஒரு கேளிக்கையான இடமா இதை நினைக்காம ஒரு தரிசனத்துக்குரிய இடமா கோயில் ஸ்தலம் மாதிரி இருந்து இந்த அம்மாவை தரிசிக்கும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எங்கள் அம்மா பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன். எங்கள் மனசில் எப்போவுமே இருப்பாங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடியாக இருந்துட்டு எல்லோரும் லேடியை பற்றி லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஒரு லேடியாக இருந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க எங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல் எப்போவுமே அவங்க என் மனசில் இருப்பாங்க.